வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெகதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கவலைக்கிடமான நிலையில் நெல்சன் மாண்டேலா. எதிர்பார்க்காத அளவிற்கு அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சபாநாயகர் தெரிவிப்பு. ஏப்ரல் மாதத்தில் நாட்டில் வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அரசியல்வாதியால் முழந்தாளிடப்பட்ட ஆசிரியை பாதுகாப்பான பாடசாலை ஒன்றை கோரியுள்ளார். உரிய தரத்தினை கொண்டிராத 40,000 மெட்ரிக் டன் டீசலை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நிராகரித்துள்ளது. கேள்வி மனு கோரல் மூலமே குறித்த டீசல் நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதாக பெட்ரோலிய வள அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா நியூஸ் ஃபர்ஸ்டிற்கு தெரிவித்தார். ஆயினும் குறித்த டீசலில் காணப்படும் உள்ளடக்கங்கள் சில நாட்டிற்கு பொருத்தமற்றவை என்பது ஆய்வுக்கூடத்தில் உறுதி செய்யப்பட்டமையினால் குறித்த டீசல் நிராகரிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறினார். குறித்த நிறுவனத்திற்கு இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பொருத்தமான உள்ளடக்கங்களை கொண்ட டீசல் தொகையை மீண்டும் நாட்டிற்கு அனுப்பி வைக்குமாறு குறிப்பிட்டுள்ளதாகவும் அமைச்சர் அனுர பிரியதர்சன யாப்பா மேலும் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் சமாதானத்திற்கான நோபல் பரிசினை பெற்றுக் கொண்டு வருமான நெல்சன் மாண்டேலாவின் உடல்நிலை மோசமடைந்து வருகின்றமை மில்லியன் கணக்கான மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதி ஜேக்கப் ஜூமா மற்றும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் பிரதி தலைவர் ஆகியோர் வைத்தியசாலைக்கு சென்று நெல்சன் மாண்டேலாவின் உடல்நிலை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டதாக நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு விசேட செவியை வழங்கிய ஜனாதிபதியின் பேச்சாளர் மேக் மஹராஜ் தெரிவித்திருக்கின்றார். பிரிட்டோரியாவில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் சூமா மற்றும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் பிரதி தலைவர் ஆகியோர் நேற்றைய தினம் வைத்தியசாலையில் அவரை பார்வையிட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் அவரது உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக மாறியுள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் அவர்களிடம் கூறியுள்ளனர். அவரது உடல்நிலையை மேம்படுத்துவதற்கு வைத்தியர்கள் அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த முக்கியமான தருணத்தில் அவருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் அவரை பராமரித்து வருகின்ற வைத்தியர்களுக்காகவும் பிரார்த்திக்குமாறு எமது நாட்டு மக்களிடமும் சர்வதேச மக்களிடமும் கோரிக்கை விடுப்பதாக எமது ஜனாதிபதி வேண்டுகோள் விடுத்துள்ளார். 94 வயதான நெல்சன் மாண்டேலா கடந்த டிசம்பர் மாதத்தின் பின்னர் 4 தடவைகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போதிலும் இம்முறையே அவரது உடல்நிலை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்னாப்பிரிக்க அரசாங்கத்தின் இனவெறி கொள்கைக்கு எதிராக போராடி அனைத்து இனங்களினதும் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதிலும் முக்கிய பங்கு வகித்த நெல்சன் மாண்டேலா உலக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒருவராவார். நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலை குறித்த தகவல்கள் தென்னாப்பிரிக்காவின் 53 மில்லியன் மக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. 3 நூற்றாண்டுகள் வெள்ளையர்களின் ஆதிக்கத்தில் இருந்த தென்னாப்பிரிக்காவை ஜனநாயக வழியில் இட்டு சமாதானத்தை கட்டியெழுப்பிய பெருமைக்குரியவர் நெல்சன் மாண்டேலா என்பது குறிப்பிடத்தக்கது. 2 தசாப்தங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின ஜனாதிபதியாக நெல்சன் மாண்டேலா தெரிவாகியிருந்தார். கடந்த 8ஆம் தேதி நுரையீரலில் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 6 மாதங்களில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 4வது சந்தர்ப்பம் இதுவாகும். நேற்று வரை தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி மாண்டேலாவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனினும் அவரின் தேக ஆரோக்கியம் ஓரளவு நம்பிக்கை தருவதாக உத்தியோகபூர்வ தகவல்கள் வெளியாகியிருந்தன. நெல்சன் மாண்டேலாவின் உறவினர்கள் நேற்றைய தினம் வைத்தியசாலைக்கு சென்றிருந்தனர். மாண்டேலாவின் புதல்விகள் மற்றும் முன்னாள் மனைவி வின்னி மாண்டேலா ஆகியோரும் வைத்தியசாலைக்கு நேரில் சென்று விசாரித்தனர். வைத்தியசாலைக்கு வெளியில் ஒன்று கூடிய பொதுமக்கள் முன்னாள் ஜனாதிபதியின் உடல் நலம் வேண்டி பிரார்த்தனைகளிலும் ஈடுபட்டனர். அவர் குணமடைவார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எப்பொழுதும் அவருக்காக இறைவனை வேண்டுகின்றேன்.
முன்னாள் ஜனாதிபதியை குணப்படுத்துவதற்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளையும் வைத்தியர்கள் மேற்கொண்டு வருவதாக தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி ஜேக்கப் ஜூமா தெரிவித்துள்ளார். ஜோஹானஸ்பர்கில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். Ladies and gentlemen, former President Mandela, முன்னாள் ஜனாதிபதி மண்டேலா தொடர்ந்தும் கவலைக்கிடமான நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரை குணப்படுத்துவதற்கு வைத்தியர்கள் இயலுமான அனைத்தையும் மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான துயரம் மிக்க சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் தொடர்பான தகவல்களை பொதுமக்களுக்கு வழங்குகின்ற ஊடகங்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். and keeping the public informed during this difficult time. ஒரு தடவை ஜனாதிபதியாக இருந்ததன் பின்னர் பதவி விலகிய மண்டேலா அரசியல் மற்றும் மக்கள் மத்தியில் முக்கிய பங்கு வகித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்திற்கும் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார். 2010 ஆண்டு ஜோஹானஸ்பர்கில் நடைபெற்ற உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் இறுதிப் போட்டியில் அவர் பங்கேற்றமையே மண்டேலா மக்கள் முன் தோன்றிய இறுதி சந்தர்ப்பமாகும். பதவி விலகியதன் பின்னர் மண்டேலா தனது நேரத்தை இரண்டாக பிரித்து ஒரு பகுதியை தான் பிறந்த கிழக்கு கேப் மாகாணத்தில் உள்ள கிராமத்திலும் மற்றையதை ஜோஹானஸ்பர்கில் உள்ள ஆடம்பர இல்லத்திலும் செலவிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் மண்டேலா அவரது வீட்டிற்கு வருகை தந்திருந்த சந்தர்ப்பத்தில் பதிவு செய்யப்பட்ட காணொளி தகவல் ஒன்று அரசு தொலைக்காட்சியில் மக்களுக்காக வெளியிடப்பட்டிருந்தது. மிகவும் மெல்லிய தோற்றத்துடன் முகத்தில் எவ்வித வெளிப்பாடும் இல்லாது மண்டேலா கதிரை ஒன்றில் அமர்ந்திருக்கும் வகையில் குறித்த காணொளி வெளியிடப்பட்ட போதிலும் அவரது உடல் நலம் சிறந்த நிலையில் இருப்பதாக பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. 101 வருட கால வரலாற்றினை கொண்ட வெள்ளை ஆதிக்கத்திற்கு எதிராக விடுதலை இயக்கம் அந்த காலப்பகுதியில் இந்த தகவலை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கேப்டவுனில் மக்களின் நிலைப்பாடு எவ்வாறு உள்ளது என்பதை தெரிந்து கொள்வதற்கு தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் உள்ள வெளிநாட்டு செய்தியாளர் ரோஹான் விக்ரமசிங்கவுடன் நமது சகோதர வானொலி செய்தியாளர் மதுஷ்க பாலசூரிய தொடர்பினை ஏற்படுத்தியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தொடர்பில் முழு நாடும் அவதானத்துடன் இருக்கின்றது. அவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக வைத்தியர்கள் கூறுகின்றனர். அவரது நலன் வேண்டி நாட்டு மக்கள் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்வரும் சில தினங்களில் அரசாங்கம் எவ்வாறு செயற்படும் என கூற முடியாதுள்ளது. அவர் சுகவீனமுற்றமை முழு நாட்டையும் இணைக்கும் சம்பவமாக இங்கு மாறியுள்ளது. ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையும் யாழ்ப்பாணத்தில் இருந்து திருகோணமலையுமான கடற்பகுதிகளில் மணித்தியாலத்திற்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. இந்த கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. ஹட்டன் மாவட்ட நீதிமன்றத்துக்கு செல்லும் வீதியில் நேற்றிரவு மண் சரிவு ஏற்பட்டமையினால் இந்த வீதியூடான போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. இதேபடி நீரைந்த பகுதிகளில் பெய்யும் பலத்த மழை காரணமாக பல நீர்த்தேக்கங்கள் வான்மட்டத்தை அடைந்துள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்தின் புள்ளி விவரங்களுக்கு அமைய 21ஆம் தேதி அளவில் கொத்மல நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 99% பதிவாகியுள்ளது. நேற்றிரவு முதல் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். ரான்டெம்பே நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 13% உயர்வடைந்துள்ளது. பூவதனை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 34% அண்மித்திருந்ததுடன் காசல்ரி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 96% காணப்பட்டது. அதன் இன்றைய நிலைமையே இது. காசல்ரி நீர்த்தேக்கத்தின் அவசர நிலைமைக்கான வான்கதவுகள் 100% திறக்கப்பட்டுள்ளதுடன் 12 வான்கதவுகளிலும் நீர் பெருக்கெடுத்துச் செல்கின்றன. 43 வருடங்களின் பின்னரே இவ்வாறான துரநிலைமை ஏற்பட்டுள்ளதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் கூறினார். விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளது. இன்று மாலை வரை நீர்த்தேக்கத்தின் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். மௌசாக்கல நீர்த்தேக்கமும் வான்மட்டத்தை அண்மித்துள்ளது. கடந்த சில தினங்களாக ராஜரட்ட பகுதியைச் சேர்ந்த பல வாவிகளின் நீர்மட்டம் உயர்வடைந்து செல்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் சுட்டிக்காட்டுகின்றது. கலாவாவின் நீர்மட்டம் ஒத்துக்கொள்ளளவில் 48% உயர்வடைந்துள்ளது. ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் 83% அண்மித்துள்ளது. திசவாவையின் நீர்மட்டம் 70% அண்மித்துள்ளது. இன்று நமது பிரதான செய்திகளில் ரிப்போர்ட்டராக கொட்டகலையில் இருந்து கணேசன் கிருஷாந்தன் இணைந்து கொள்கின்றார்.
நுவரெலியா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக மழை பெய்வதன் காரணமாக பல இடங்களில் தொடர்ந்தும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக பத்தனை பொகாவத்தை பிரதேசத்தில் கடும் மழை பெய்ததன் காரணமாக 14 வீடுகள் சேதமாகியுள்ளன. இதில் பாதிக்கப்பட்டவர்களை பொகாவத்தை தமிழ் மகாவித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளுக்காக கணேசன் கிஷாந்தன் கொட்டகலையிலிருந்து. இந்தியாவின் உத்தரகாண்ட் பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை மீட்கும் நடவடிக்கைகள் மீண்டும் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. வெள்ளத்தினால் அதிகளவு பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு வான் மார்க்கத்தில் கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் தெரிவிக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கு அனுப்பப்பட்ட விமானங்கள் மீண்டும் திரும்பியுள்ளன. உயிரிழந்த மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பில் உறுதியான தகவல்களை கூற முடியாதுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000 விட அதிகரிக்கலாம் எனவும் நேற்று அச்சம் வெளியிடப்பட்டிருந்தது. இதேவேளை பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதற்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இந்திய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் கூறினார். வானிலை தொடர்பான தொடர்பாடல் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்தி மக்களுக்கு அனர்த்த எச்சரிக்கை சமிஞ்சிகளை வெளியிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வளிமண்டலவியல் திணைக்களத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை 7 ஹெலிகாப்டர்கள் குறித்த பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள போதிலும் சீரற்ற வானிலை காரணமாக மீட்பு பணிகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. சீரற்ற வானிலையினால் இமாச்சல் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளுக்கு சுற்றுலா சென்றவர்களும் பக்தர்களும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எவ்வாறாயினும் மக்களின் வசதி கருதி சில பகுதிகளில் விசேட ரயில் சேவைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன. சீரற்ற வானிலையினால் கனடாவும் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இதுவரையில் இடம்பெயர்ந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நேற்று குருநாகலையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கின்றனர். இதனால் மின் உற்பத்தி நிலையங்களில் மின்சார பிறப்பாக்கத்தினை அதிகரிக்க பணமில்லை. நாட்டை கட்டியெழுப்புவதற்காக தாம் மின் உற்பத்தி நிலையங்களை ஆரம்பிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். எனினும் தற்போது திறக்கப்படும் அந்த நிலையங்கள் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவை. நாம் பொருளாதாரத்தை சீரமைத்து உரிய முறையில் திருட்டையும் ஊழலையும் இல்லாது செய்து அந்த பணத்தை அபிவிருத்திக்கு பயன்படுத்தினோம். நுரச்சோலை, ஹம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு தெற்கு அதிவேக வீதி மற்றும் கட்டுநாயக்க அதிவேக வீதி என்பன நான் முன்னெடுத்த திட்டங்களாகும். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க நேற்று குருநாகல் அதுகல விகாரைக்கு சென்ற போதே இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மரம் ஒன்றையும் நாட்டினார். எதிர்பார்க்காத அளவிற்கு அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சபாநாயகர் சமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டுகின்றார். ஹம்பாந்தோட்டை கட்டுவனவில் இன்று முற்பகல் நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை கூறினார். கட்டுவன பிரதேச செயலகத்தின் புதிய 2 மாடி கட்டிடத்தின் நிர்மாண பணிகள் சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பமானது. கடந்த 7-8 வருடங்களுக்குள் நாட்டின் அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை எதிர்பார்க்க முடியாத அளவு அதிகரித்துள்ளது. தற்போதைய ஜனாதிபதி அரசு சபையில் உள்ளவர்களின் எண்ணிக்கையை 14 லட்சமாக அதிகரித்துள்ளார். இவர்களுக்கு எவ்வாறு சம்பளம் மற்றும் இணைய கொடுப்பனவுகள் வழங்குகின்றார்கள் என்பதே எனது கேள்வியாகும். நாட்டிற்காகவும் நாட்டின் அபிவிருத்திக்காகவும் செயற்படுவதற்கான பாரிய பொறுப்பு அவர்களுக்கு உள்ளது. உற்பத்தி திறனை அதிகரித்தால் அதனை தாங்கிக் கொள்ள முடியும். இல்லாவிடி நாங்களும் நீங்களும் பாதிப்பை எதிர்நோக்க நேரிடும். நமக்கு உற்பத்தி திறன் முக்கியமானது. உற்பத்தி திறன் இல்லாவிட்டால் மத்தள விமான நிலையம் கூட பயனற்றதாக மாறிவிடும். அவ்வாறெனில் சிறிய சவாரி ஒன்றையே செய்வதற்கு அது பயன்படும். இந்த ரேட்டில் அப்படி சவாரியாக